ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்த இந்த உபவாச நாளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்று முதல் வருகிற வியாழன் வரை காலை வழக்கம் போல் 10:30 ஆரம்பித்து 12:30 மணிக்கு முடிக்கப்படும். அதனால் வாருங்கள். நாம் ஆரம்பத்திலே இந்த ஆண்டவர் கிருபையிலே இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய காரியங்களை அர்ப்பணித்தோம். அதே போல் தொடர்ந்து நாம் அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு புதிய விசுவாசத்தின் பலன் இந்த உபவாச நாட்கள் முடியும் பொழுது ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருத்தலே அது பேசுகிறது. ஆமென். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது விசுவாசம் பெருகும் என்றால் தனக்குள்ளான அந்த குற்ற உணர்ச்சி இல்லாத போது அது பெருகும். அல்லேலூயா. சொல்ல புரியுதா? ஒரு மனிதனுக்குள் குற்ற உணர்ச்சிகள் இல்லாத பொழுது விசுவாசம் பெருகும். ஆமென். அதனால உபவாச ஜெபம் அதற்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. உபவாச ஜெபம் இன்றைக்கு அநேக சபைகளில் நடத்தப்படுகிற முறைமைகளில் நாம் இன்றைக்கு கடைபிடிக்கவில்லை. நாம் ஆரம்பத்தில் ஒரு பாடலை, அர்ப்பணிப்பின் பாடலை தான் பாடி ஸ்டார்ட் பண்ணி வந்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் நமக்குள் இறங்கி பலமாய் கிரியை செய்ய வேண்டும். ஆமென். அதோடு கூட வேதம் நமக்கு காண்பிக்கிற உபவாசத்தின் முறைமை, அதை நாம் செயல்படுத்த தேவன் கிருபை தந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3, 4 வசனத்தை நாம் வாசித்து அதில் உள்ளபடி நாம் இன்றைக்கு அவர் பாவ அறிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒருமுகப்பட்டு இதை செய்யும்படி செயல்படுத்தினோம். உண்மையாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஒருமுகப்பட்டு தேவனை தேடும் பொழுது, ஒருமுகப்பட்டு தேவனை தேடும் பொழுது தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒருமுகப்பட்டு ஒருத்தர் தேடுறத தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்போ நாம ஒருமுகப்பட்டு ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் முதலாவது செவி கொடுக்க ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது என்ன நடக்கு? நாம வாசித்த அந்த தானியேல் 9:4 வாசிக்கும் பொழுது என்ன செய்யறாரு? அவர் பாவ அறிக்கை ஜெபம் பண்ணினாராம். அல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. தானியேல் 9:4. ஆகிய கர்த்தரை நோக்கி, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அல்லேலூயா. 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 என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதுல வாசித்தீங்கன்னா என்ன சொல்றாரு? உடன்படிக்கை காக்கிற மகத்துவமும் பயங்கர கிருபையும் எப்படி வாசித்தோம்? உடன்படிக்கை காக்கிற கற்பனையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன். உடன்படிக்கையை ஒருத்தர் செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மனுஷன்ட்ட வைக்கிறார்ல உடன்படிக்கை, அது என்ன செய்யும்? மகிமையா கிரியை செய்யுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்துட்டாங்க? ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்ததுனால ஆண்டவர் அவர்களை ஏறக்குறைய 70 ஆண்டுகள் வேறே தேசத்தின் ராஜாக்களுக்கு கீழே அடிமைகளாக விற்று போடுகிறார். அப்படி விற்று போட்ட அந்த நிலைமையிலும் கூட தானியேல் ஜெபிக்கிறாரு, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் செய்த உடன்படிக்கைகளை நினைவு கூற ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா.
ஒரு மனிதன் கர்த்தருக்கு நேராக தன்னை திருப்பும் பொழுது, தேவனுடைய வசனத்துக்கு நேரே தன்னை செயல்பட ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே என்ன செய்யறாரு? அவங்களுக்கு திரும்ப முதலில் வைத்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருவேளை ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்துட்டு பின்னாடி போயிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள், பிறகு பின்னாடி போயிட்டாங்க, அவரை விட்டு விலகிட்டாங்க. அவர் விட்டு விலகின பிறகு அங்கே வாசிக்கிறோம், இவன் ஒரு மனுஷன் போய் அழுகிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே 70 வருஷம் முடிய போது தெரிஞ்சுச்சு, உபவாசம் பண்ணி கேட்கிறான். இந்த உபவாச ஜெபத்தில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க உபவாசித்து ஜெபிக்க வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு அந்த காரியத்தை செயல்படுத்தி கிருபை தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ரெஸ்டரேஷன், திரும்புதல், ஆண்டவர்கிட்ட திரும்புறது அவசியம். ஆமென். அதுக்கு தான் நம்ம பாவ மன்னிப்பு ஜெபம் செய்யணும். புரியுதா? அப்ப அதை செய்துட்டா என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில தேவன் ஏற்கனவே தந்த உடன்படிக்கையும் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் சொல்றாரு. எப்படி நல்லா அந்த வசனத்தை பாருங்களேன். உம்மில் அன்பு கூர்ந்து, நாம் வாசித்தது தானியேல் 9:4, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. அப்ப என்னது? ஆண்டவருக்கு நேர ஒருத்தர் திரும்பும் பொழுது அவனுடைய வாழ்க்கைய ஒண்ணு அதுவரைக்கும் உடன்படிக்கை இல்லாமல் இருந்தால் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்திடுவார். சரியா? அப்படி இல்லை, ஒருத்தன் விலகிட்டு திரும்ப வருகிறான், விழுந்து போயிட்டான், திரும்ப வருகிறான், திரும்ப அவன் சரியாகிறான். அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே அவன் மேல் வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை நிலை பெறாமல் காக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம வாசித்த அந்த வசனத்தின்படி இன்னைக்கு முழு இருதயத்தோட யாரெல்லாம் ஆண்டவரே இந்த காரியத்துக்கு எனக்கு மன்னிங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய கிருபைகளை, புதிய பலனை, தேவனுடைய நடத்திப்பை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து அந்த 7 நாட்கள் தொடர்ந்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆராதனையாக அனுசரிக்கப்படும், ஆனால் அது உபவாச நாட்களாக அது இருக்கும். அல்லேலூயா. முடிந்தவர்கள் காலை ஒரு நேரமாவது என்ன செய்யுங்க, இருங்க. எனக்கு ரொம்ப முடியாது, எனக்கு கஷ்டம்னு சொன்னீங்கன்னா 2 இல்லை 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1.5 இட்லி சாப்பிட்டுக்கிடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்கிறேன், சரியா? மற்றபடி பொதுவாக உபவாச நேரம்னா ஒரு 3 மணி நேரம் இருக்கணும். ஆனால் சில சூழ்நிலைகளுக்காக தான் இப்போ நம்ம 2 மணி நேரம் வச்சுருக்கிறோம். சரியா? ஏன்னா சிலர் இரவிலே லேட் நைட்டில் வேலை பார்த்துட்டு வரவங்களும் இருக்கிறாங்க ஜபத்தில். அப்போ அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக நம்ம சேர்ந்து, அதே போல் அவங்களுக்கு மதியத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும், வேலைகளை பார்க்கணும், அதுக்காகவும். அதே போல் சிலர் அநேகர் இதில் இருக்கிறவர்கள் பெண்கள் இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் உங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு ஒரு 10:30 வந்தால் பெட்டராக இருக்கும். அதனால தான் இந்த டயத்தை நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் முடியுமானால் நான் கர்த்தர் கிருபையில நான் ஒரு 9:15 எங்கள் ஜெப வீட்டுக்குள்ளே சோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் ஒரு 3 மணி நேரம் உபவாச ஜெபமாக அது இருக்குமானால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை ஜெப வீட்டுக்கு வர விரும்புகிறவங்க நீங்கள் தாராளமாக வரலாம். முன்னாடி நான் கண்டிப்பாக 9:15 இங்கே இருப்பேன், 9 மணிக்கெல்லாம் இருப்பேன், 9:15. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. சரி, அப்போது இந்த வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் நான் திரும்பும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளும் பொழுது, அவர் எனக்கு தருகிற ஆசீர்வாதம் உடன்படிக்கைகளை காக்கிறவராக, அவர் மகத்துவமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அல்லேலூயா. மகத்துவங்கள் நிறைந்திருக்கிறவர், பயங்கரங்களின் தேவன். ஆமென். என் அன்பான தேவ பிள்ளையே, அவருடைய பயங்கரத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. அவர் பயங்கரமான தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன்,
வழிநடத்தும் தேவன், காக்கிற தேவன். அழகா அந்த வசனம், காக்கிற உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற. ஆமென். உடன்படிக்கையோட நிறுத்திடலாங்க, கிருபையை கொடுக்குறாங்க. கிருபை எதுக்கு தெரியுமா? கிருபை எதுக்கு? இப்போ ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்து விட்டான், அது யாரா வேணா இருக்கட்டும், நம்மளே எடுத்துக்கிடுவோம். நான் ஒரு தவறு செய்துட்டேன், நான் என்னைய சொல்றேன், நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன். இந்த பாவம் செய்ததுதான் அது மாறாதது. காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாம இப்போ நேத்து என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் என்ன செய்தோம், இப்போ ஒரு 2 நிமிஷம் முன்னாடி என்ன நினைச்சு அதை திரும்ப நம்மளால என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. திரும்ப அதனை சரிபடுத்தி மாத்திரலாம் முடியாது. ஏன்? அது முடிந்து விட்டது, செய்து ஆயிற்று. ஆனால் இதை மாற்றுகிறதுனா என்ன செய்யுது? இத அப்படியே மாத்திரலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆக்சுவலா அதுக்கு இயேசு சொன்ன ஒரு ஓமைன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? பாவம் மன்னிப்பை தேவன் தருகிறார். அது எப்படி கொடுக்கிறார்? அவருடைய கிருபையை வைத்து தருகிறார். அல்லேலூயா. இந்த கிருபை என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை. ஆமென். அந்த உடன்படிக்கையினாலே என் மேல் கிருபை வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கிருபை என்பது தவறு செய்தாயிற்று, சரி போ, இனி பாவம் செய்யாத. இதுதான் கிருபை. மனங்கசந்து வருகிறேன். எத்தனை முறை ஒரு பாட்டு உண்டுல, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. ஆமென். எத்தனை முறை இடறினாலும், ஆனா என்ன, மனம் திரும்பி அவற்றை வரணுங்க. அவருடைய அன்புக்கும் அவருடைய இரக்கங்களுக்கும் முடிவில்லைங்க. ஆனா சிலர் சொல்லுவாங்க, நான் விட்டுணும்னு நினைக்கிறேன் பிரதர், அது என்ன மேற்கொள். அதுக்கு பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார். நாம் வாசிக்கிறோம் ரோமர் 6:7 வாசிக்கும் பொழுது, நிர்பந்தமான மனுஷயா, இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலையாக்குவார்? ஏன் தெரியுமா? இந்த பாவம் எனக்குள் வாசம் பண்ணுகிறது. It is living inside of me. எனக்குள்ள இருக்குதுங்க. அதனால தாங்க பிரச்சனை. ஆனா இதை தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன செய்தாரு? நம்ம மேல அவருடைய ரத்தத்தை பூசினாருங்க. அல்லேலூயா. பிதாவானவர் இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிற அந்த மனுஷனை பார்க்கிறார், அவன் பாவங்களை மன்னிக்கிறார். இதுக்கு இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து பார்க்கலாம். சரியா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். அதுல 23 கடைசி வரைக்கும் வாசிக்கணும். ஒரு நேரம் வாசிச்சிருவோமா? மைக்கில் வாசிங்களா? அதை ஒரு நேரம் வாசிச்சிருங்க, அதுக்கு பிறகு நான் அதுக்கு விளக்கமா பேசுவோம். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை அறிவித்தார்கள்.
அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ECT ரீட் வெர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்லும்போது வாசிக்கலாம். இப்போ இதில் பாருங்க, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இதில் ஒரு மனுஷன் 10,000 தாலந்து, ஒரு பெரிய தொகை. அதாவது 35 வாசிக்கும் போது சொல்றாரு, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால். இதுக்கு இந்த ஓமைக்கான ஆதாரம் மேல பேதுரு கேட்கிறாரு. 21வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தாள். நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம், 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 770னா 770 போட்ட எத்தனை வந்துடும்? 490ன்னு வரும். அதே ஸ்கொயரில் எடுத்தீங்க அப்படின்னா, ரூட் ஸ்கொயரில் எடுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு வரும். கணக்கில்லாத தடவை அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை வைத்துத்தான் அவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். இப்போ இங்கே இந்த மனுஷனுடைய நிலைமை, ஒரு வேலைக்காரன் இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. இந்த வேலைக்காரன் என்பவன் யார் என்று கேட்டால், இது நம்மை குறிக்கிறது. இப்ப இந்த வேலைக்காரனுக்கு தேவன், அதாவது எஜமான், ஒரு பெரும் தொகையை மன்னித்து அனுப்பி விடுகிறார். ஏன்? காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னியும். இன்னைக்கு நாம ஆண்டவர்கிட்ட விடாப்பிடியா சில காரியங்களுக்கு, ஐயா எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்டோம். அங்க கேட்கிறான், என்னிடத்தில் பொறுமையாயிரும் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அப்படி கேட்ட உடனே எஜமான் பார்க்கிறாரு. பார்த்துட்டு, சரி இவனுக்கு வேற நிர்வாகமும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாராம், அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இப்போ நீங்க, நான் 35 என்ன சொல்லுது, அவருக்கு விரோதமாய் செய்த பாவத்தை மன்னித்து விட்டான் என்பதுதான் அதனுடைய பொருள். சரியா? தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை ஒருவர் ஆண்டவர் மன்னித்து விட்டார். சரி, மன்னிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் அவர் சொல்ற வார்த்தையின் கருத்தை நல்லா கவனிங்க. இந்த சகோதரன் வழியில போகிற வழியில இன்னொருத்தரை பார்க்கிறான். அந்த வேலைக்காரன் இன்னொரு வேலைக்காரனை பார்க்கிறான். சம வேலைக்காரன் அப்படின்னா என்னது? எல்லாரையும் குறிக்கிறது. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். எல்லாரிடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருது கவனிங்க. எப்பா, நான் உனக்கு மன்னிச்சது போல நீ மன்னிச்சிருக்கணுமா இல்லையா? அப்படின்னா என்ன? நமக்கு எதிராக ஒருத்தன் செயல்படுறான். நாம ஒரு விஷயத்தை தப்பு செஞ்சிட்டோம், ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை மன்னிக்க கிருபையுள்ளவராக, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் கிருபை. சரியா? இந்த கிருபையை வாங்கியாச்சு. போற வழியில ஒருத்தனை பார்க்கிறேன், அவன் எனக்கு எதிராக செயல்பட்டவன், எனக்கு எதிராக நிக்கிறவன், என்னைய நித்தமும் கேவலமா பேசுற ஆளு, என்னைய கொஞ்சம் விட்டா அடிச்சே விடுவான், அப்படிப்பட்ட ஒரு ஆளு. அவன்கிட்ட நீ இப்படி செய்ததற்கு நிச்சயமாய் தண்டனை அனுபவிக்க வேண்டும் நீ சொல்ல முடியுமா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். அப்படி சொல்லிட்டா என்ன நடக்குமா? அப்படி சொல்லிட்டா இப்போ அந்த 35 வசனத்துல இதுல ECT ரீட்ல வாசிங்க.
நான் சொல்றது ரொம்ப அழகா விளக்க. நம்ம வாசிக்கிற வசனம் எப்படி? நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மன்னியாமல் போனால், மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால், என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இப்ப வாசிங்க. என் பரலோக பிதா, என் பரலோக பிதா உங்களுக்கு என்ன செய்வாரோ, உங்களுக்கு என்ன செய்வாரோ அதையே அம்மன்னனும் அதையே அந்த மன்னனும் செய்தான். நீங்கள் மெய்யாகவே உங்கள் சகோதரனையோ சகோதரியையோ மன்னிக்க வேண்டும். என்ன சொல்லணும்? மன்னிக்க வேண்டும். இல்லையெனில் பரலோக பிதாவும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று இயேசு சொன்னார். அப்ப இந்த வசனத்திலிருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் செய்த பாவம் அப்படியே தான் இருக்கு, ஆனால் அது நினைவு கூறப்படுகிறதும். மன்னிப்பை பெற்ற பின்பு ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் போது நாம் மன்னிப்பை பெற்று விடுகிறோம். ஆனால் மன்னிப்பை பெற்ற பின்பு எனக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவன், அதைத்தான் ஆண்டவர் இதுல பரமண்டல ஜெபத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் மன்னிக்கலன்னா மன்னிக்காதீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதைத்தான் இங்க ஆண்டவர் இந்த ஓமையா சொல்றார். இப்படியே உங்கள் பரமபிதாவும் என்ன செய்வாரு? நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அப்படின்னா திரும்பவும் ஆழத்துல போட்டாரே அந்த பாவத்தை எல்லாம் தூக்கி எடுத்து நிறுத்திடுவாரு. அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது மன்னிப்பின் அடையாளம். கடந்த நாட்கள்ல எல்லாருக்கும் தெரியும், ஒடிசால 20 வருஷம் ஆச்சு. அந்த ஊழியக்காரர் கிரகாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய பிள்ளைகளையும் சேர்த்து எரிச்ச போது, அடுத்த அந்த பரியல், அந்த மரணத்தின் அந்த தருவாயில், அந்த அடக்கத்தின் தருவாயில் கூட அந்த அம்மா சொன்னாங்க, அதனுடைய மனைவி, மனப்பூர்வமாய் கிறிஸ்து மன்னித்தது போல் நாங்களும் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. போன 2 வாரம் முன்னாடி ஹைதராபாத் பட்டணத்தில் ஒரு ஊழியக்காரரை அடிச்சு கொண்டுட்டாங்க. பிரவீன் பகாடாலா அப்படின்னு சொல்லி. அவருடைய மனைவி அவங்க சொன்னதுக்கு அப்படியே ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட். அவர் உயிரோடு இருந்தாருன்னா எல்லாத்தையும் மன்னிப்பாரு, அதே போல நாங்களும் இதை செய்தவர்களை மன்னிக்கிறோம் என்றார்கள். இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியும்? கிறிஸ்துவின் அன்பை உண்மையில் ஒருவன் ருசி பார்க்கிறவன். இந்த வசனங்களை ஒழுங்கு அறிஞ்சான்னா, மனுஷர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இவைகளே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. அல்லேலூயா. பல நேரம் நம்முடைய சுபாவம் என்ன பண்ணிருது, மனுஷங்க நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கணும்னு நினைக்கும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனால் நாம் அதை அவர்களுக்கு செய்கிறதில்லை. நாம் அதை செய்கிறவர்களாக இருந்தால் அவைகள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அன்பு அதுதான் பிரதானம் என்று எழுதி இருக்கிறது. ஆமென். சொல்ல பொல்லாத ஊழியக்காரனே இல்ல, பேரை பாருங்களேன். 32வது வசனத்துல வாசிக்கிறோம், பொல்லாத ஊழியக்காரனே. ஏன் பொல்லாதவன்ட்டாரு? நான் உன்னை மன்னிச்சல, நீ மன்னிக்க வேண்டாமா? இல்ல. அப்ப இந்த உபவாச ஜெபத்தில் ஒரு விஷயத்தை முதல் நாள் நாம் கற்றுக்கொள்ளுகிறது, என் பாவங்களை நீக்கி விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை எனக்கு விரோதமா ஒருத்தர் செயல்பட்டானா அவன் பாவங்களை நான் மன்னிக்கணும். இன்னொன்னும் இருக்கு, விரோதமா வேண்டாம். பலர் ஒரு விஷயத்தை நினைக்கிறது உண்டு, எவ்வளவு கொடுமையா பாவம் செய்யறான் பாரு, இவனுக்கெல்லாம் ஒரு நல்ல சாவு வராது இல்ல மக்கள் சொல்றது உண்டு. இல்ல வெளியில சொல்லலாம் வேற எவனோ, ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் எவ்வளவு மோசமா இருந்தேன், நான் எவ்வளவு பாவியா இருந்தேன், என்னை மன்னிச்சீரே. அதே போல அவனை மன்னிங்கப்பா, அதே போல அந்த சகோதரியை மன்னிங்கப்பா, அவங்களை உங்ககிட்ட சேர்த்துக்கங்கப்பா. உம்மண்டை தேவனே சேரட்டும் ஆண்டவரே, உம்மண்டை தேவனே அவர்கள் சேரட்டும். இந்த
pleading, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்றது இருக்கு பாருங்க, அழுது கெஞ்சுறது. இது ஆண்டவர் ப்ளீஸ் பண்ணப்படுகிறார். ப்ளீஸ்னா அவர் சந்தோஷப்படுகிறார். எப்படின்னு வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், 5வது அதிகாரம், 5வது அதிகாரம் 48வது வசனம். 46ல இருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:46ல இருந்து. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தில் இப்படியும் வரும், அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதுலேயும் இந்த வார்த்தையும் ரொம்ப தெளிவாக அதில் தான் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய கேரக்டர், ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை மன்னிக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த வார்த்தை பேசுகிறார். அல்லேலூயா. மேலே வாசிக்கும் போது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்களை மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, அவருடைய கேரக்டர், அவருடைய குணத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதனால சொல்ற, நான் உன்னை மன்னிச்சல்ல, நான் உன்னை மன்னிச்சல்ல, நீயும் மன்னிச்ச. நான் உனக்கு நன்மை செய்யறேன்ல, நீயும் நன்மை செய். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ல, நீயும் ஆசீர்வதி. அதனால நீங்க அந்த 3 அதிகாரங்கள் மத்திய 5, 6, 7 வாசித்தீங்கன்னா சொல்றாரு, ஆசீர்வதிப்பது என்று சபியாதிருங்கள். சிலர் ஜெபத்துல பிசாசு சபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சபிக்கப்பட்ட பிசாசு போம்பாங்க. நான் உன்னை சபிக்கிறேன் அப்படிமாங்க. சபிக்காதீங்க. நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, அது மட்டும் சொல்லிட்டு டக்குனு அங்கே வேற டைவர்ஷன் அது, பட் ஸ்டில் அதை ஒரு வசனம் மட்டும் காட்டுறேன். யூதாவில் அங்கே ரொம்ப தெளிவாக இருக்கு. யூதா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 9வது வசனமா வாசிங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அடுத்த வசனம், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலேயே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. சாபிக்க கூடாதுங்கிறதுக்கு இந்த வசனம் எக்ஸாம்பிள்ங்க. சரியா? யார? மனுஷனையும் செய்யக்கூடாது, பிசாசையும் செய்யக்கூடாது. சரியா? அப்போ நான் முன்னாடி ஒரு நேரம் சொன்னேன், சட்டத்தின்படி முடிசூடப்படணுங்க. சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாதான் முடிசூட்டப்பட முடியும். அப்போ சட்டத்திட்டம் என்ன? மிகாவேலுக்கு தெரியாதா? நம்மளோட மிகாவேல் எவ்வளவு பெரிய ஆளு? பிரதான தூதன் எழுதியிருக்குங்க. தேவனை டெய்லி தரிசிக்கிறவங்க, தேவ சமூகத்தில் இருக்கிறவங்க. அவனே பிசாசை என்ன செய்யல? தூஷணமா குற்றப்படுத்தலையாங்க. சில சொல்ல எங்களுக்கு அந்த ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். என்ன அதிகாரம் கரெக்டா தெரிஞ்சுக்கிடுங்கப்பா. அதனாலதான் தெரிஞ்சுக்கிற வச்சு தெரியாதவங்களை தூஷிக்கிறாயா அப்படின்னு போட்டிருக்கல இல்லையா? அதனால இயேசு சொன்னார், ஆசீர்வதிப்பதையின்றி சபியாதீர்கள். அதுக்காக உங்களுக்கு பிசாசு ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லல. சோத்திரம். கரெக்டா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தர் நல்லவர். அவன் தள்ளப்பட்டு போனவன், அவன் நியாயந்தீர்க்கப்பட்டவன். ஏனென்றால் யோவான் 16 வாசிக்கும் பொழுது, அவன் நியாயந்தீர்க்கப்பட்ட, உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே
நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று நமக்கு அந்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்குங்கிறத பற்றி எழுதியிருக்கு. அந்த நியாய தீர்ப்பிலே எல்லாரும் பங்கடையணும், நீங்களும் வாங்கன்னு சொல்லி எல்லாரும் இழுத்துக்கிட்டு இருக்கான் மனுஷங்களை. சரியா? அதில் நம்ம கவனமா இருக்கும். அதுல ஒரு செயல் என்னது? இருதயத்திலே இன்னொருவர் மேல் வைக்கிற கசப்பு. கசப்பு இருந்தா என்ன செய்ய முடியாது? மன்னிப்பு கொடுக்கவே முடியாது. மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி இல்லாதவங்களா போயிடுறோம். இன்னொருத்தரை மன்னிக்கலனா இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பாவம் அப்படியே தான் இருக்கு, மேல பூசப்படுற, அதாவது ஒரு அழகான சத்தியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலிபீடம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அங்கே ஆலயத்திலே வைக்கப்பட்டது. பலிபீடத்தை உண்டாக்குகிற முறைமைகளை கர்த்தர் சொல்லுகிறார், மரங்களை சொல்லுகிறார். சீத்தி மரம் நினைக்கிறேன், அந்த மரத்தை எடுத்து அதை செய்ய சொல்றார். செய்துட்டாங்க. ஆனா என்ன செய்யணுமா? மேல பொன் தகட்டால மூடு. அல்லேலூயா. ஆனா பார்க்க எப்படி தெரியும்? எப்பா பக்காவா கோல்டுலயே பண்ணியிருக்காங்கப்பா, இல்ல உள்ள இருக்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையா கொடுத்தனால அவங்களுக்கு தெரியும், இல்ல? ஆனா எல்லாருக்கும் தெரியுமா? வெளியில ஒரு புது ஆள் போய் பார்க்கறான், ஏ ஐயா என்ன பெருசா கனமா இருக்கு, இவ்வளவு வெயிட்லியா வந்து இந்த தங்கத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தோணும், இல்ல? ஆண்டவர் இந்த மாம்ச மனுஷன், பாவ மனுஷன் இருக்கான்ல, இந்த மனுஷன் மேல அவருடைய ரத்தத்தை சுத்திலும் தெளிச்சு வச்சிருக்கிறார். பைபிள் அப்படிதான் சொல்லு, தெளிக்கப்பட்ட ரத்தத்தினத்துக்கு வந்து சேர்ந்தீர்களே. அல்லேலூயா. அப்ப மேல தெளிச்சுட்டாரு. தெளிச்சதுனால பிதாவானவர் நம்மை பார்க்கிறது எப்படி பார்க்கிறாரு? எப்பா இந்த தெளிக்கப்பட்ட அந்த ரத்தம் இருக்கிறதுனால வாப்பா உள்ள அப்படி கூப்பிட்டுற. ஆனா உள்ள கிடக்கிறது என்ன? பாவ மாம்சத்தின் சாயல். ஆனால் இதை நல்ல செய்தி என்ன? இயேசுவோடு கூட ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவன் இயேசுவின் மரணத்துக்கு ஒப்பான ஞானஸ்தானம் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நான் அவரோட மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவது நிச்சயமாமே அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுறதுக்கு இந்த உலக வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறது, நீ மன்னிப்பை பெற்றுவிட்டாய் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீயும் மற்றவர்களை மன்னித்து விடு. ஒரு துரோகியான, ஒரு எதிர்மறையாய் செயல்படுற ஒரு மனுஷனை பார்க்கிற, எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷனை பார்க்கிற, எதிர்த்து செயல்படுற ஒருத்தன், அதாவது நமக்கு எதிராக வர்றவன் ஒண்ணு, இன்னும் சிலர் சபைக்கு எதிராக நிற்பான். இந்த இப்போ சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க. எது நிஜன்னு யாருக்குமே தெரியாது, பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரி எழுதுறாங்க. யாருக்கா தெரியுமா? சரிப்பா விழுந்துட்டார்ப்பா, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப விழுந்து போனவனை தூக்கி விடுறதுக்கு பார்க்கணுமா, விழுந்தவனை பார்த்து கை தட்டணுமா? தூக்கி தானே விடணும். அதுதானே கிறிஸ்தவம். இயேசு பாருங்களேன், அங்க கையும் மெய்யுமாய் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள் இயேசு இடத்துல. கல்லெறி இருக்கு, கல்லு கையில் ரெடியா இருக்குங்க. ஆண்டவர் அதை செய்யலங்க. உங்களில் பாவம் இல்லாத இருக்கிறவன் முதலாவது கல்லெறிய கடவன். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னாலும் நிறைய பேருக்கு புத்தியில எட்ட மாட்டேங்குது. புதுசு புதுசா ஏதோ ஒரு சேனல்ல வருதுங்க, என்னென்னோ வருது. இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, அதை செஞ்சுட்டாரு, இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு. என்ன காரணம் யாருக்கும் தெரியாது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சரிங்க, ஒருவன் தப்பிதமாய் நடந்து விட்டான், அவனை மீட்டெடுக்க கர்த்தர் உண்டே. பைபிள் சொல்லுது, அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் யாருக்கு உத்தரவாதி? எஜமானுக்கு உத்தரவாதி. ஆமென். அவனை திரும்ப எடுத்து நிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
அதனால் யாரை பற்றியும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை. பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி பேசுகிற ஆட்களை நம்பி, ஓ இப்படியா அப்படியா, அந்த செவி கொடுக்கறது இருக்கு பாருங்க, அப்படி கொடுத்தோன்னு வைங்களேன், அதுவே நமக்கு என்ன செய்யும், பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா. அதனால ரொம்ப கவனத்தோடு நாம செயல்படணும். ஆமென். அதனால தெரியாததே இந்த நிலவரம், பக்கத்து வீட்டில் நடக்கிறத வச்சுக்கிட்டு அதை இதுன்னு பேசக்கூடாது, அதுவும் தப்பு. தவறு நடந்துட்டா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கூட பிறந்த யாரோ ஒரு சகோதரனோ சகோதரியோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம போய் வெளியில் ஒரு 10 பேர்ட்ட அதை பற்றி சொல்லுவோமா? ஒரு புருஷன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, மனைவி ஈவன் என்ன செய்ய மாட்டா, அவர்களுக்கு பெற்றோர் இடத்துல கூட சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏன் ஏன் காரணம், அந்த தப்பிதத்தை சொன்னா பின்னாட்களில் தன்னுடைய புருஷனுக்கு ஏற்ற ஒரு மரியாதை தன்னுடைய குடும்பத்தில் இல்லாமல் போய்விடும். அதை மனதில் வைத்தும், ரெண்டாவது அந்த புருஷன் மேல் இருக்கிற அன்பினாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறது, செய்யறதில்ல, அதை வெளியில சொல்றதில்ல. இப்ப இன்னொன்னு கேட்கிறேன், அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு, இப்ப நான் ஒரு பாவம் செய்திருக்கிறேன், இந்த பாவத்தை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்ன செய்யறதில்ல, என்னை மன்னிச்சுட்டு அந்த பாவத்தை போய் மற்றவங்க கிட்ட சொல்றதில்லை. சொல்றாரா? இப்ப வெளிப்படையான பாவம் தெரிஞ்சிருங்க. வெளிப்படையான பாவம் உலகத்தில், ஆமா ஒரு பெரிய குடிகாரனா இருந்தான், பெரிய போதை பொருள் பழக்கத்தில் இருந்தான், இப்படி இருந்தான் அப்படி இருந்தான், ஆனால் இப்போ ஏதோ ஊழியம் செய்யறேன்னு சொல்றான், ஏதோ நடக்குது போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மனுஷனுடைய உள்ளான அலங்கோலமான பாவம் இருக்குல்ல, தனிப்பட்ட ரீதியில் செய்யப்படுகிற பாவம், அந்த பாவத்தை ஆண்டவர் அறிந்திருந்தாலும் அவர்கள் மன்னிப்பை பெற்ற ஆண்டவரத்தில் வந்த பின்பு அதை என்ன செய்யறதில்ல, அவர் வெளியில போய் தண்டாரை போட்டு, தெரியுமா இந்த பையன் இப்படிதான் இருந்தான் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்றதில்லை. கிறிஸ்துவின் சுபாவம் இது. அப்ப நான் என்னுடைய சபைக்குள், என்னுடைய கிறிஸ்தவ ஜனங்களுக்குள், அல்லது என்னுடைய வீட்டிற்குள், அல்லது என்னுடைய குடும்பத்திற்குள், அல்லது என்னுடைய பட்டணத்திற்குள் நடக்கிற தேவனுடைய பிள்ளையின் தவறான வழி நடத்துதல், தவறான பாதை, அதை யார்கிட்ட கண்டிக்கணும்? சம்மந்தப்பட்டவனை கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி செய்தியை பாருங்க, இப்படி செய்யக்கூடாது தம்பி, அல்லது அண்ணே இந்த மாதிரி செய்யாதீங்க, அக்கா இந்த மாதிரி செய்யாதீங்க, தங்கச்சி இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க கேட்கலன்னா தான் என்ன செய்யணுமா? இயேசு சொல்றாரு, அவங்க கேட்கலன்னா என்ன செய்ய, நீ அதை, இதே அதிகாரத்தில் வருது பாருங்க, மத்தேயு 18 15 வாசிக்கலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அந்த சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாமற் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அப்படின்னா என்னதுங்க? அவனை விட்டுருங்கிறார். எப்படி? 3 காரியம் சொல்றார். 1 நீ தனியா சொல்லு, 2வது 2-3 பேரை கூட்டிட்டு போய் சொல்லிப்பாரு, அப்படியும் கேட்கலையா 3வது சபையில சொல்லிடு, அப்படியே அவன் கேட்கலையா அவனை விட்டுருங்கிறார். இன்னைக்கு அப்படியே நடக்குது, விட மாட்டேங்கிறாங்க. இவன் ஒருத்தன் அங்க இங்க அப்படி ஆளாளுக்கு ஒண்ணு பேசி அவனை கதற விடணும்னு சொல்லி இல்ல. அப்ப இதை செய்யறது யாரு? வெளியில இருக்கவன் 2வது,
கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஜனங்களே அநேகர் இப்படி இருக்காங்க. ஏன் எவ்வாறு தப்பு பண்ணிட்டேன் குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதான் இயேசு சொல்றாரு, எப்பா உன் கண்ணுல உத்தர கிடக்குப்பா, நீ உன் சகோதரன் கண்ணுல இருக்கிற துருமை எடுக்கலாம் கேட்கிறியே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதை வச்சு நாம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? மன்னிப்பு மகிமையின் ஆயுதம். அதே போல இன்னொரு என் பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, வெளியே சொல்றதில்ல, அதை அப்படியே மூடிடுறார். அதே மாதிரி அடுத்தவங்க பாவத்தையும் நான் என்ன செய்யக்கூடாது, போட்டு கிளறி அப்படியா இப்படியா, அது நடந்துச்சா இது நடந்துச்சான் தெரியுமா, அப்படி போச்சு இப்படி போச்சு, இப்படி பண்ணிட்டாங்களா, இதுக்கு இப்படி நடந்து போச்சான் தெரியுமா உனக்கு, இவங்க அதை செஞ்சுட்டாங்களான்னு தெரியுமா உனக்கு, இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா பேசுறது இருக்குல்ல, அது புறங்கூறுதல். அல்லேலூயா. அப்போ நாம் அதை விடணும். கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு காரியம். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் சரியாக நிதானித்து நாம் செயல்பட்டால் தேவ சித்தத்தின்படி நாம் ஓடலாம். ஒருவேளை அவர் தப்பு பண்ணியிருக்கிறார், அதுக்குரிய கன்விக்ஷன், அதுக்குரிய தண்டனைகளை நம்முடைய தேசத்தின் நீதிகள் இருக்கிறது, அல்லது தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வரப்போகிற காரியங்கள் உண்டு. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சில சொல்லுவாங்க, தப்பு நடக்கல கண்ணுக்கு நேர கண்டிக்காம இருந்த, அப்படி கண்டிங்க, நேரா போய் சொல்லுங்க. யாரும் வேண்டாம் சொல்லலை, நேரா போய் சொல்லு. அல்லேலூயா. அவர் கேட்க மாட்டான்னு தெரியுதுல்ல, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்கலையா விட்டுருங்களே சொல்றாரு. அல்லேலூயா. சபைக்கு தெரியப்படுது, சபைக்கு. கர்த்தர் நல்லவர், ஆசீர்வதிப்பாராக. அதனால பிரியமானவர்களே, நாம் பார்த்த இந்த பகுதியிலிருந்து ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. மன்னிப்பு நாம் பெற்றது போல எனக்கும் அவர் தருகிறார், அந்த மன்னிப்பை நானும் கொடுக்கவும், அதே போல் இன்னொருவர் செய்த பாவத்தை அக்கிரமத்தை வெளியே சொல்லாமல், அதை பேசாமல், அன்பு திரளான பாவங்களை மூடும்னு எழுதி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எனக்காக நீ செய்தீரப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆராதினலா மரபலரலரதியந்தரோ சபரபனமனமன. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையாம். ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையாம். வாலிபன் தனது வழிதானையே எதனால் சுத்தம் பண்ணுவான், வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதினால். ஆமென். தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. அப்பா பிதாவே, கேட்ட இந்த வசனம் என்னிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், உங்களுடைய வலது கையை பரலோகத்துக்கு நேர் நீட்டி, ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட வலது கையை பரலோகத்துக்கு நேரம் நீட்டி சொல்லுங்க. எஸ் லார்ட், ஐ கமிட் மை செல்ஃப், என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்து என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே
நானும் மன்னிப்பை பெற்றேன்னு விசுவாசிக்கிறேன். இன்னும் மற்றவங்க மன்னிக்கப்படணும்ப்பா. இன்னும் கர்த்தருக்குள்ள வளரணும்ப்பா. தேவனை அறியணும்ப்பா. தேவ சித்தம் செய்யணும்ப்பா. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி தங்களை அர்ப்பணிச்சிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் மகிமை, உங்கள் பிரசனம் ஒவ்வொருத்தர் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, ஜெப வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்பாவும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா. ஆண்டவரே, தப்பிதங்களை மன்னிக்கிற அந்த சுபாவம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். தப்பிதங்களை மன்னிக்கிற அந்த சுபாவம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும்ப்பா. எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, அதே போல் ஒருவர் செய்த குற்றத்தை வெளியே சொல்லி அப்படி இப்படி நாங்கள் பேசாதபடி, என் தெய்வமே, ஒரு சரீரத்தில் ஒரு அவயம் பாடுபட்டால் சரீரம் முழுவதும் பாடுபடும் அல்லவோ? எஸ் லார்ட், அப்படி தானப்பா எனக்கு நடக்கு. கர்த்தர் உதவி செய், கர்த்தர் உதவி செய். நாங்களும் அன்பு திரளான பாவங்களை மூடும்னு சொல்லி பார்க்குறோமே அப்பா. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் அந்த அன்பு. ஆண்டவரே அப்பா, திரளான பாவங்களை மூடும்படி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படட்டும். எங்கள் இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படட்டும். இந்த உபவாச நாட்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தார். கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தார். தெய்வத்தின் கிருபை, தெய்வத்தின் கிருபை ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய தயவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கட்டும். திரளான பாவங்களை மூடத்தக்கதாய் எங்களுக்குள் பொறுமை, பொறாமை இல்லாத நிலைமை, சத்தியத்தில் நிலைத்திருக்கிற கிருபை ஒவ்வொருத்தர் மேலேயும் உண்டாகட்டும். தயவு பாராட்டுங்க, இரக்கம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அறிவிப்பு